அனைவருக்கும் அன்பு வணக்கம். டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்க போறோம். அது இல்லாம டைப் ஆஃப் டாக்ஸஸ், நேரடி வரினா என்ன, மறைமுக வரினா என்ன அப்படிங்கறத தெளிவா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்ஸை வச்சு தான் கவர்மெண்டே ரன் ஆகுது. அது இல்லாம ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் வேணும் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் அனைவரும் கட்டாயம் கட்ட வேண்டிய ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடி வரி மற்றும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு. நேரடி வரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேரடியா ஒரு தனிநபருடைய வருமானத்தின் மேல விதிக்கக்கூடிய வரிய நேரடி வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறைமுக வரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க பயன்படுத்தக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் சேவைகள், அதன் மேல விதிக்கக்கூடிய வரிய மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல் முறையா இந்த இன்கம் டாக்ஸ் போன்ற நேரடி வரிய எப்ப விதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸை பாத்தீங்கன்னா விதிச்சாரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1857 சிப்பாய் முட்டின் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதுல நிறைய சேதம் ஏற்பட்டது. அதை ஈடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் 1860 முதல் முறையா இன்கம் டாக்ஸ் விதிக்கப்பட்டது. சோ இங்க நம்ம போயிடலாம். இப்போ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ். இந்த டாக்ஸ்னா என்னது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே நேரடி வரி அப்படிங்கிறது என்னது, ஒரு தனி நபர் மேலேயோ இல்ல ஒரு நிறுவனத்து மேலேயோ விதிக்கக்கூடிய வரியை தான் நேரடி வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ் மில் அப்படிங்கிறவரு நேர்முக வரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, which is demanded from the very person who it is intended or desired should pay it அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, யார் மேல வரி விதிக்கப்பட்டுச்சோ அவங்க தான் அந்த வரியை செலுத்தணும் அப்படிங்கிறாரு ஜேஎஸ் மில் அவர்கள். ஓகேங்களா? சோ நேரடி வரிக்கு சில எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ். ஓகேங்களா? சோ இன்கம் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருக்கக்கூடிய வரிகள்லயே, விதிக்கக்கூடிய வரிகள்லயே ரொம்ப காமனாவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ் தான். ரொம்ப காமனாவும் ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கக்கூடிய டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் தான். இது டைரக்டா ஒரு தனிநபர் மேல விதிக்கக்கூடிய வரி. அது இல்லாம இது எதை பேஸ் பண்ணி இந்த இன்கம் டாக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்சனுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் விதிக்கிறாங்க. அது இல்லாம அந்த பர்சனுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கம்பெனி மேல விதிக்கக்கூடிய வரி. இதுதான் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கார்பரேட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மேலலாம் இந்த இப்போ ஒரு பங்குதாரர்கள்லாம் இல்லாம தனி நிறுவனமா இருந்துச்சுன்னா அந்த நிறுவனங்கள் மேல இந்த நிறுவன வரியை, கார்பரேட் டாக்ஸை விதிப்பாங்க. சோ இதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் விதிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூலதன சொத்துக்கள் வச்சிருக்காங்கல்ல ஒரு கம்பெனி, அதை விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல விற்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், வட்டி லாபங்கள் வரும், அதில் மேல இந்த நிறுவன வரியை விதிப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப சேவைகள் கொடுக்குறாங்க, அது இல்லாம ஈவு தொகைகளுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குது. இதுல இருந்து நிறுவன வரி கலெக்ட் செய்யப்படுது. ஓகேங்களா? சோ இந்த கார்பரேட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இதை சார்ஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராயல்டிஸ். ஓகேங்களா? ராயல்டிஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ், ஓகேங்களா, வட்டி லாபம் கிடைக்குது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் விதிக்கப்படுது. அது இல்லாம கேபிட்டல் அசெட் லொகேட்டட் இன் இந்தியாவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூலதன சொத்துக்கள், அதன் மேல விதிக்கப்படக்கூடிய வரியை தான் கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிளா வச்சுட்டுங்க, அது இப்போ இது ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு, ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கு. இந்தியன் கம்பெனிஸ்னா 50 கோடிக்குள்ள ஒரு கம்பெனி 50 கோடிக்குள்ளதான் அவங்களுடைய லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 25% வரி கட்டணும். இதே 50% மேல இன்கம் அவங்களுக்கு லாபம் மட்டும் கிடைக்குதுன்னா அவங்க 30% பாத்தீங்கன்னா டாக்ஸா கட்டணும். இது இந்திய நிறுவனங்களுக்கு. இதே ஒரு ஃபாரின் கம்பெனி இருந்துச்சுன்னா 50 கோடிக்குள்ள அவங்க லாபம் பார்த்தாலும், 50 கோடிக்கு மேல லாபம் பார்த்தாலும், இல்ல 100 கோடிக்கு மேல லாபம் பார்த்தாலும் அவங்க பிக்ஸடா 40% பாத்தீங்கன்னா அவங்க வரியா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகேல, அதை தெளிவா நான் போச்சுங்க. கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனி மேல விதிக்கக்கூடிய வரியை தான் கார்பரேட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 50 கோடிக்குள்ள இந்தியன் கம்பெனி இருக்கு, ஒரு இந்தியாவில் இந்திய கம்பெனி இருக்கு, ஃபாரின் கம்பெனி இருக்கு. அப்ப இந்திய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50 கோடிக்குள்ள அவங்க லாபம் பார்த்தாங்கன்னா அவங்க
5% வந்து கட்டணும். இதே ஃபாரின் கம்பெனியா இருந்துச்சுன்னா அவங்க 40% கட்டணும். 50 கோடிக்கு மேல ஒரு இந்திய கம்பெனி வந்து லாபம் பெற்றுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 30% வந்து வரியா கட்டணும். இதே ஃபாரின் கம்பெனினா அப்பயும் அவங்க 40% தான். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, 50 கோடிக்குள்ளனா 25% டேக்ஸ் கட்டணும். 50 கோடிக்கு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா 30% வந்து டேக்ஸ் கட்டணும் இந்தியன் கம்பெனினா. இதே ஃபாரின் கம்பெனியா இருந்ததுன்னா 50 கோடிக்குள்ளேயும் லாபம் எடுத்தாலும் சரி, 50 கோடிக்கு மேல லாபம் பார்த்தாலும் சரி, 40% அவங்க டாக்ஸா கட்டணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து செல்வ வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஓனருடைய சொத்து மதிப்பு அதன் அடிப்படையில் வந்து இந்த டாக்ஸை வந்து விதிப்பாங்க. ஓகேங்களா? இந்த சேம் ப்ராப்பர்ட்டி வந்து வில் பி டாக்ஸ்ட் எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த சொத்து மதிப்போட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வரியை விதிப்பாங்க. ஓகேங்களா? இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இஸ் லெவிட் ஆன் த இண்டிவிஜுவல் அண்ட் கம்பெனி அலைக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நேரடி வரினா எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், அதுக்கப்புறம் வெல்த் டாக்ஸ். இந்த இன்கம் டாக்ஸ் தான் இதுல இருக்கக்கூடியதுலயே மோஸ்ட் காமன், அப்புறம் இம்பார்ட்டண்டா விதிக்கக்கூடிய வரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே வெல்த் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வருஷா வருஷம் அந்த சொத்தோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பொறுத்து இது வந்து மாறுபடும் அப்படிங்கறத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க இந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு எல்லாருமே வந்து டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க. தேர் ஆர் டாக்ஸஸ் தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். நிறைய டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஈஸியா எல்லாத்தையும் பொதுவாக அவங்க தான் அதிகமாக கலெக்ட் பண்றாங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஆல் த டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்ட் டாக்ஸஸ், நேரடி வரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நேரடியாக யார் கலெக்ட் பண்றா? யூனியன் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. taxes on goods and services are collected by both union and state government. இப்ப GST பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க. யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணா அதை CGST ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணா அது SGST ன்னு சொல்லுவாங்க. The taxes on property are collected by local government. இப்போ அந்த சொத்து வரி அப்படி நம்ம பார்க்கறோம் இல்லையா, அந்த சொத்து மேல வரிக்கக்கூடிய வரி இத லோக்கல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. தெளிவா ஞாபகம் வச்சுங்க. சோ பொதுவா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ் எல்லாருமே யாரு கலெக்ட் பண்றா? நேரடி வரியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் யூனியன் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு இல்லையா, சொத்து மேல வந்து விதிக்கக்கூடிய வரிய லோக்கல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்றாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இன் இந்தியா வி கலெக்ட் மோர் டாக்ஸ் ரெவென்யூ த்ரூ இன்டைரக்ட் டாக்ஸஸ் தேன் த்ரூ டைரக்ட் டாக்ஸஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இப்போ நேரடி வரி மூலியமாகவும் கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்குது, மறைமுக வரி மூலியமாகவும் கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்குது. இதுல மறைமுக வரியால அதிகம் கிடைக்குதா, நேரடி வரியால அதிகமா கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா தான் கவர்மெண்ட்டுக்கு அதிக பணம் கிடைக்குது. இன்டைரக்ட் டாக்ஸ் மூலியமா தான். இதுல மேஜர் இன்டைரக்ட் டாக்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா கஸ்டம் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. சுங்க வரியும் ஜிஎஸ்டி தான் பிரதானமா கவர்மெண்ட்டுக்கு அதிக பணம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மறைமுக வரிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டினா முத்திரைத்தாள் வரி. அடுத்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. ஓகேங்களா? சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. ஓகேங்களா? எக்ஸைஸ் டியூட்டினா கலால் வரி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூணுமே இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ இந்த மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் என்னது சிம்பிளான டேர்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஃப் த பர்டன் ஆஃப் த டாக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். அதாவது ஒருத்தவங்க மேல விதிக்கப்பட்ட வரி வந்து மற்றவங்களுக்கு மாற்றப்பட்டா அது மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த பர்டன் ஆஃப் த டாக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர் இட் இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ நேரடி வரியில அந்த மாதிரி எனக்கு விதிச்சாங்கன்னா நான் தான் கட்டணும். ஆனா மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் இஃப் த பர்டன் ஆஃப் த டாக்ஸ், அந்த டாக்ஸோட வரி சுமை இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து நம்ம மாத்தி கொடுத்தோம், ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா CGST SGST
பில்லு இதெல்லாம் சேர்த்து வரும். ஆக்சுவலாக அதை வந்து யார் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓனர் தான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை யார் நம்ம உண்மையாக கட்டுறா? நம்ம அதுக்கு சேர்த்து தானே கட்டுறோம். ஜிஎஸ்டி மட்டும் மைனஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோமா? நம்ம தானே கட்டுறோம். இப்போ மறைமுகமாக நம்ம தான் கட்டுறோம். ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே பேர்டன் அதை வந்து அது அடைகிறது வந்து நம்ம தான், மக்கள் தான். ஓகேங்களா? இப்போ ஆனால் அவங்க வந்து நாங்கள் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொன்னாலும் மறைமுகமாக அதை நம்ம தான் கட்டுவோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர்டன் ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். ஓகேங்களா? அந்த கடைக்காரர் வந்து நம்ம மேலே வைக்கிறார் இல்லையா, அந்த ஷிஃப்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அப்படி வந்து ஒரு விதி, ஒரு வரி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதை தான் மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர், வரி வந்து பாத்தீங்கன்னா விதிக்கப்பட்டது ஒருத்தவங்க மேல, ஆனா அந்த வரி சுமையை சுமக்கிறவங்க வேற ஒருத்தவங்க. அந்த கடைக்காரங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வரி வந்து விதிக்கப்பட்டது அந்த கடைக்காரங்க மேல. ஆனா அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த வரியை சுமையை சுமக்கிறது யாரு? இன்னொருத்தவங்க, அதாவது நம்ம தான், மக்கள் தான். அதனால மறைமுக வரியில் வரியை செலுத்துபவர் வரி சுமையை சுமப்பவர் அல்லர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க, மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் வரியை செலுத்துறாங்க இல்லையா, அந்த வரியை அவங்க செலுத்த மட்டும்தான் செய்வாங்க. ஆனா அந்த வரியை உண்மையா சுமந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, டாக்ஸ் கட்டுறோம், ஆனா அதை வந்து ஹோட்டல்காரன் வந்து நம்மள்கிட்ட வந்து வாங்கிக்கிறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை உண்மையாவே வந்து நம்ம தான், அந்த வரி சுமையை வந்து சுமக்கிறது நம்ம தான். ஆனா யாரு வந்து அந்த டாக்ஸை கட்டுறது? அந்த கடைக்காரவங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் த burden of the tax can be shifted to others, it is an indirect tax. அப்போ ஒரு burden of tax வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க மேல வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். The impact is on one person while the incident is on another person. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க, அதுல வரி விதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க, the impact is on one person, வரி விதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க, ஆனா அந்த வரி சுமையை சுமக்கிறது யாரு? இன்னொருத்தவங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? therefore in the case of indirect taxes the taxpayer is not the tax bearer. ஓகேங்களா? அப்போ இந்த மறைமுக வரியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்கல்ல, டாக்ஸ் கட்டுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி சுமையை சுமக்கிறவங்க கிடையாது, சாதாரண மக்கள் தான். ஓகேங்களா? சம் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து எதுனா ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டி தான் ஒன்றும் இல்லை, முத்திரை தாள் வரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபா கட்டுறீங்க, அது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. அது வந்து மறைமுக வரியா தானே, நேரடியாவா நம்ம அந்த அந்த டாக்குமெண்ட்டுக்கு கட்டுறோம்னு நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அது வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை தாள் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்குமெண்ட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு, அதுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதிகிறோம், அதுக்கு வந்து ஒரு பே பண்றோம். அது இல்லாம சொத்து தொடர்பான ஆவணங்கள் இருக்கு, அப்புறம் சில ஒப்பந்த பத்திரங்கள், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரி கட்டுறோம். ரைட்டா? நம்ம வந்து கட்டுறோம். இது எல்லாமே வந்து ஒரு மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு. ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கட்டுறது, இல்லைன்னா டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து சம்பந்தமா வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டுறோம். இன்னும் சில ஒப்பந்த சம்பந்தமா வந்து நம்ம வந்து அதுக்கு கட்டுறோம். இது எல்லாமே ஸ்டாம்ப் டியூட்டியில் வரும். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது வந்து ஒரு மறைமுக வரிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்னா என்னது, படத்துக்கு போகிறோம், அதுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் கண்காட்சிக்கு போகிறோம், இல்லைனா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் பார்க்க போகிறோம், இதுக்கெல்லாம் வந்து பே பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுங்கத்தீர்வை இல்லைன்னா கலால் வரின்னு சொல்லுவாங்க. சுங்கத்தீர்வை அப்படிங்கிறது என்னன்னா, உற்பத்தி ஆகுதுல ஒரு பொருள், ஓகேங்களா, எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல விதிக்கக்கூடிய வரியை தான் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இது பாராளுமன்றத்தில் எப்போ இந்த பில்லு வந்துச்சுன்னா மார்ச் 29, 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டி எப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்துனாங்கன்னா ஜூலை 1, 2017 தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்பாங்க, பிரான்ஸ் தான். ஓகே, பிரான்ஸ் தான் முதல்ல இந்த ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, ஸோ இதனுடைய பாராளுமன்றத்தில் எப்போ வந்து ஜிஎஸ்டி தாக்கல் செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 29, 2017. மார்ச் 29, 2017 பாராளுமன்றத்தில் இந்த ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இது எப்போ எஃபெக்டுக்கு வந்தது, எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2017 ஜூலை 1. எப்போ பாராளுமன்றத்தில் வந்து பாஸ் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் மார்ச் 29. ஓகே, மார்ச் 29, 2017 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பிரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இதை வந்து இம்போஸ் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் விதிச்சுது. எந்த வருஷம் அப்படின்னு கூட கொடுத்துருக்குறாங்க. எந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா 1954 பிரான்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. பொதுவாக வந்து ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னா என்ன, ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ்னா என்ன,
அடுத்து வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னா வந்து தமிழ்ல ஹவ் ஆர் டாக்ஸஸ் லெவிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக சில நாடுகள் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வளர்வீத வரினா என்னன்னா, இப்போ சம்பளம் வந்து ஏற ஏற அவங்களுக்கு டாக்ஸும் வந்து அதிகப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 உள்ளவங்களுக்கு 10%, 20,000 உள்ளவங்களுக்கு 15%, 30,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25% வந்து விதிப்பாங்க. இதுதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ என்னன்னா ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீசஸ் as the tax base increases. ஓகேங்களா? ஸோ சம்பளம் அதிகமாக அதிகமாக ரேட் ஆஃப் டாக்ஸும் வந்து அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க. 10,000 வாங்குறவங்களுக்கு 10%, அவங்க 1,000 ரூபா கட்டுவாங்க. 20,000 வாங்குறவங்களுக்கு 15% விதிப்பாங்க. அவங்க வந்து 3,000 கட்டுற மாதிரி இருக்கும். 30,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25% வந்து டாக்ஸ் வந்து விதிப்பாங்க. அவங்க 7,500 வரியா வந்து கட்டுவாங்க. இது என்ன ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா விகிதாச்சார வரின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல டாக்ஸ் ரேட் வந்து சேமா தான் இருக்கும். அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் சரிதான். 10,000 வாங்குறவங்களுக்கும் 10% தான், 50,000 வாங்குறவங்களுக்கும் 10% தான். ஓகே, 10,000 வாங்கினாலும் 10%, 20,000 வாங்கினாலும் 10% தான், 30,000 வாங்கினாலும் 10% தான். ஓகேங்களா? இதை தான் விகிதாச்சார வரி. அவங்க வாங்கக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில், ஆனால் டாக்ஸ் ரேட்டு சேமா தான் இருக்கும். இதை நல்லா நான் வச்சுங்க. ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்ல டாக்ஸ் ரேட்டு சேமா தான் இருக்கும். 10,000 வாங்குறவங்களுக்கும் 10% தான், 20,000 வாங்குறவங்களுக்கும் 10% தான், 30,000 வாங்குறவங்களுக்கும் 10% தான். புரியுதுங்களா? ஓகே, ஸோ 10,000 வாங்குறவங்க 10% வந்து கட்டுறாங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் கட்டுவாங்க? 1,000 ரூபா கட்டுவாங்க. இப்போ 20,000 வாங்குறவங்க, 20,000 சம்பளம் வாங்குறவங்க 10% கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து 2,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வரியாக கட்டுவாங்க. 30,000 அவங்க வந்து 10%னா 3,000 கட்டுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விகிதாச்சார வரின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கு பாருங்க ரெக்ரெசிவ் டேக்ஸ். இது என்ன ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்வீத வரின்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி அடையாத நாடாக தான் இருக்கும். ஏன்னா இது எப்படி தெரியுமா, 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட, ஓகே 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட 10% விதிப்பாங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்கள்ட்ட 5% விதிப்பாங்க. இது எந்த நாட்டில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெக்ரெசிவ் டேக்ஸ். இது regressive tax என்னது? Higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. It is very opposite of progressive taxation. இந்த வளர்வீத வரிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். வளர்வீத வரியில என்ன பண்ணாங்க? அவங்க சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட் ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. இதில் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னா என்ன, ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ்னா என்ன, ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ப்ராக்ரெசிவ் டாக்ஸில் வந்து என்ன பார்த்தோம் நம்ம? வளர்வீத வரி அப்படின்னு பார்த்தோமா. இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டாக்ஸ். இதுதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். ஓகேங்களா? ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்னா என்னது? வளர்வீத வரினா என்னது? இன்கம் டாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு அதிசிறந்த எக்ஸாம்பிள். இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு டாக்ஸும் இன்க்ரீஸ் படுத்துவாங்க. அதுதான் வளர்வீத வரி. ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விகிதாச்சார வரி. இது என்ன விகிதாச்சார வரினா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டாக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனதா டாக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ். ஓகேங்களா? கார்பரேட் டாக்ஸ். ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா என்னன்னா, இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்போது சேம் டாக்ஸ் ஆல்வேஸ். இன்கம் சேஞ்ச் ஆகுதோ 10,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா மாறுதோ, இல்லை 5,000லேருந்து 25,000 மாறுது, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. எப்போவுமே சேம் டாக்ஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறது. இது எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டாக்ஸ் வந்து எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுங்க. வளர்வீத வரிக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ். விகிதாச்சார வரிக்கு வந்து எக்ஸாம்பிள் கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸை பற்றி என்ன சொல்கிறோம்? விகிதாச்சார வரினா என்னது? இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டாக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கார்பரேட் டாக்ஸ். ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா என்னது? இன்கம் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகலனாலும் சேம் டாக்ஸை வந்து போடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சேல்ஸ் டாக்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ட்ல வந்து இந்த சாப்டரே முடிச்சிடலாம். ரொம்ப சின்னதாக இருக்கு. பிளாக் மணினா என்ன, டாக்ஸ் ஈவேஷன், வரி ஏய்ப்புனா என்ன, டாக்ஸஸ், அப்புறம் வந்து அதை எப்படி வந்து டெவலப் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நன்றி, வணக்கம்.